அவங்க இந்த மாதிரி சூப்பராக நடிக்கிறியா? இது உங்கள் 2 பேருக்கு விசாரணை கமிஷன் ஆரம்பிக்கிறேன். கௌசல்யா, அம்மா கௌசல்யா, அம்மா எங்க 2 பேருமே ஆளை காணோம்? இவ்வளவு காலங்காத்தால எங்க போயிட்டாங்க? இவங்க நடவடிக்கை ஒன்றும் சரியில்லையே. காலையில விசாரிக்கலாம்னு பார்த்தா 2 எஸ்கேப் ஆயிடுச்சுங்க. ஒருவேளை நாம கேட்போம் தெரிஞ்சா தலைமுறை ஆச்சுங்களா? ஐயோ, போனதை போச்சு. ஒரு ஃப்ளாஸ்க்ல காஃபி போட்டு வச்சிருந்தா குடிச்சிருப்பேன். ஐயோ, நாமளே போட்டு நாமளே குடிக்க வேண்டியிருக்கு. என்ன கொடுமை சார் அது. இவங்க 2 பேரும் புதுசு புதுசா ட்ரபிள் கொடுக்குறாங்களே, எப்படி? இவங்களுக்கு தானா வருதா இல்ல உட்காந்து யோசிக்கிறாங்களா? விடக்கூடாது, இப்படியே விடக்கூடாது. இவங்க ஆட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டணும். காஃபி வேற கன்றாவியா இருக்கு. எங்க போயிருச்சுங்க? கார்டன்ல எங்கேயாவது இருக்குதுங்களா? அங்கேயும் காணுமே. சூரிய பகவானே, இன்னைக்கு உன்னுடைய கருணையால சுட்டரிக்காம குழு பகலா இருக்கணும். அதுக்கு நீ தான் அருள் புரியணும். ஐயோ, நான் சூரிய பகவானை கூப்பிட்டா சனீஸ்வர பகவான் டபுள் ரோட்ல வந்து இருக்குது. ஆமா, என்ன விஷயம்? கோவிலுக்கு போறதா நினைச்சு அட்ரஸ் மாதிரி எம் வீட்டுக்கு வந்துட்டீங்களா? தெய்வம் இருக்கிற இடம் தானே சார் கோவில். தெய்வம் இருக்கிற இடம் தான் கோயில். நான் என்ன கோயம்பேடு மார்க்கெட் நான் சொன்னேன்? நல்லா தான் ஜோக் அடிக்கிறீங்க சார். ஆனா இந்த சிச்சுவேஷன்ல எங்களால சிரிக்க முடியாது சார். சார் சார் சார், நீங்க தான் சார் எங்களுக்கு தெய்வம். அதனால உங்க வீடு தான் சார் எங்களுக்கு கோவில். ஐயோ, என்ன இப்படி திடீர்னு உலக ஆரம்பிச்சிட்டீங்க? நிறுத்துங்க. ஏன் உளறீங்கன்னு தானே கேட்டேன். அதுக்கு எதுக்கு ஸ்கூல் குழந்தை மாதிரி விக்கி விக்கி அழறீங்க? நாங்க விக்கி விக்கி அழல சார். விட்டா இந்த வீக் ஃபுல்லா அழுவோம். நீங்க அழுவீங்க. நீங்க இப்படி அழறது அக்கம் பக்கத்துல பார்த்தா என்ன பத்தி தப்பா நினைப்பாங்க. ஹலோ, தப்பா நினைக்கிற வயசா உங்களுக்கு? ஏன் நீங்களே உங்களை பத்தி தப்பா பேசுறீங்க? என்ன விஷயமா வந்தீங்க அதை சொல்லுங்க. சார் சார், எங்களுக்கு உங்களை விட்டா வேற வழியே இல்ல சார். எதுக்கு? ஆமா சார், உங்களை விட்டா எங்களுக்கு வேற வழியே இல்ல சார். நான் என்ன ஒத்தடி பாதியா? என்ன விட்டா வேற வழியே இல்லைங்கிறதுக்கு அந்த விஷயத்தை பட்டுன்னு சொல்லுங்க. சார், தலை போற காரியம் சார். உடனே எங்களுக்கு 30,000 ரூபாய் பணம் வேணும் சார். 30,000 ரூபாயா? ஆமா சார், ஜஸ்ட் 30,000 தான் சார். அட, அன்னைக்கு வெறும் 10,000 ரூபாய் தானே கேட்டீங்க. அதுவே என்கிட்ட இல்லைன்னு சொன்னேன். அதே மாதிரி இன்னைக்கு இல்லைன்னு சொல்லிடாதீங்க சார். எங்களுக்கு 30,000 ரூபாய் வேணும் சார். ஏமா, என்னவோ கொடுத்து வச்ச மாதிரி கேக்குறேன். கொடுத்து வச்சா நாங்க ஏன் சார் அழுதுகிட்டே கேட்க போறோம்? 4 அரை விட்டுல கேட்போம். ஐயோ, இங்க பாருங்க சார், நீங்க இல்லன்னு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லிடாதீங்க சார். சார், உங்ககிட்ட இல்லன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் சார். எங்கயாவது வெளியில ஏற்பாடு பண்ணி கொடுங்க சார். என்னம்மா நீ? நான் எங்க போய் ஏற்பாடு பண்ணுவேன்? கிளோத்துங்க சார், நீங்க மட்டும் பணம் ரெடி பண்ணி கொடுக்கல, எங்க 2 பேர் சாவுக்கு நீங்க தான் காரணம்னு போலீஸ்ல எவிடன்ஸ்க்காக மிஸ்டர் குலோத்துங்க தான் காரணம்னு எழுதி வச்சுட்டு உங்க வைஃபையும் சதக்கு குத்தி கொலை பண்ணிட்டு நாங்க தற்கொலை பண்ணிக்குவோம். இது என்ன வம்பா போச்சு? என்கிட்ட பணம் இல்லைன்னு சொன்னா இப்படி எல்லாம் மிரட்டுறீங்க? சார், நாங்க மிரட்டல சார். ஆனா நாங்க சொன்னதை செஞ்சிருவோம் சார். ஏன்னா எங்களுக்கு அந்த அளவுக்கு பணம் அர்ஜென்ட். என்கிட்ட இருந்தா தானே கொடுக்க முடியும். என்கிட்ட தான் பணம் இல்லையே. ஐயோ, இதையே சொல்லாதீங்க சார். சரி, என்கிட்ட மணி இல்ல. எதுவும் சொல்லாதீங்க சார். துட்டு இல்ல, பைசா இல்ல, போதுமா? ஐயோ, உங்ககிட்ட தம்படி கூட இல்ல. நீங்க ஒரு வெறும் படி, எங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க ஒரு வெத்து சோறு, வெறும் டப்பா, சாயம் போட ஜிப்பா, இதுவும் தெரியும். ஆனா எங்களுக்கு பணம் உடனடியா வேணும்.
எங்கேயாவது கடன் வாங்கி கொடுங்க. இவ்வளவு தூரம் பேச்சு கேட்டுட்டு நான் கடன் வாங்கி தரணுமா? ரொம்ப அராஜகமா இருக்குது. சார் எங்க நிலைமை அப்படி சார். ஆனா பணம் மட்டும் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நாங்க எந்த எல்லைக்கு போவோம் சார். நாங்க ஒண்ணு உங்ககிட்ட ஓசியில கேட்கல சார். இங்க பாருங்க, நீங்க வாங்கி கொடுங்க, ஒரே வாரத்துல அப்படி தூக்கி போட்டுறோம். சார் சார் ப்ளீஸ் சார், இவ்வளவு கெஞ்சணுமே, ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க சார். உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. ஒரு வழி இருக்கு. சொல்லுங்க சார். எனக்கு தெரிஞ்சு மின்னல் முருகன் ஒரு மீட்டர் வெட்டிக்காரன் இருக்கான். அவங்கிட்ட உனக்கு பணம் வாங்கி தரேன். ஆனா சொன்ன தேதிக்கு அவங்கிட்ட பணத்தை திருப்பி கொடுக்கல, உங்களை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவோம். சார் சார் சார், நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க சார். நாங்க அந்த அளவுக்குல போக விட மாட்டோம். ஒரே வாரத்துல திருப்பி கொடுத்துருவோம். ஐ மீன் 1 month. ஓகே ஓகே ஓகே, தட்ஸ் பெட்டர். வாங்க போவோம். ஜஸ்ட் மினிட், நான் கதவை பூட்டிட்டு ஹலோ வரேன். நீங்களும் வெத்து வெட்டு வீட்டுக்குள்ளே ஒண்ணும் இல்ல, அதுக்கு கதவை போட்டுனவா? வாங்க வேலையை முடிப்போம். குலத்துங்கன் சார், என்ன சார் இந்த மடப்பையிலங்க என்ன இது பிள்ளையார் கோயில் நினைச்சிட்டானுங்களா? இப்படி தோப்புக்காரன் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. கொஞ்சம் சும்மா இருக்கலே. நான் சும்மா தான் சார் நிக்கிறேன், அவனுங்க தான் தோப்புக்காரன் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஐயோ, உங்க வாயை வச்சுக்கிட்டு கொஞ்சம் சும்மா இருக்கலே. குலோத்துங்கன் சார், எங்க அத்தைய உயிரை விட சொல்லுங்க, சந்தோஷமா விடுவாங்க. ஆனா பேசாம மட்டும் இருக்க சொல்லாதீங்க, உடனே உயிரை விட்டுருவாங்க. ஏய், நீ ரொம்ப பெரிய யோகியா, நீ என்னமா என்ன சொல்லிட்டு இருக்க? உன்னை விட வேண்டிய எனக்கு வாய். எந்த வீட்டை பார்த்தாலும் உங்க வீட்டா நினைச்சுக்கிட்டு மாமியார் மருமகளை சண்டையை ஆரம்பிச்சிடுறீங்களே. சும்மா இருங்களேன். சும்மா இரு. கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா? அடி, என்னடி இவன் சாமி படத்துக்கு முன்னாடி இந்த பாட்டு பாடுறா? அத்தை, சாமி படத்துல உள்ள பாட்ட சாமி பாட்டுன்னு நினைச்சு பாடிட்டு இருக்கான் இந்த கூமட்டை. சீச்சி சீச்சி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும்டி. என்னடி இவன் நீர் யானைக்கு ட்ரெஸ் போட்ட மாதிரி இருக்கா? ஐயோ, சும்மா இருங்க, அவர்தான் மின்னல். என்னையா மின்னல்ல அப்படியே பளிச்சு இருக்கணும், இவனே இருட்டா இருக்கா? இந்த மழை வரதுக்கு முன்னாடி கார் மேகம் வரும்ல, கருப்பா அந்த மாதிரி இல்ல இருக்கா? இவனுக்கு என்ன பேர் வைக்கலாம் சொல்லு? கார் மேகன்னு பேர் வைக்கிறதா அத்தை கரெக்ட். நிறுத்துங்க. நீங்க என்ன கடன் வாங்க வந்தீங்களா இல்ல அவருக்கு பேர் வைக்க வந்தீங்களா? அவனதான் அறிமுகப்படுத்துற வேலை முடிஞ்சுச்சுல, நீ வாய் மட்டும் போய். சார் சார், குழந்தை ஏதோ தெரியாம சொல்லிடுச்சு, நீங்க கூட தப்பா குழந்தை கோட்டாம், அதை அழைச்சிக்கிட்டு வந்தா பணமே கிடைக்காது. வரார் வரார். என்ன குலோத்துங்க, என்ன திடீர்னு இந்த பக்கம்? அது மனசுக்கு அமைதி தேவைப்பட்டா கோயிலுக்கு போவாங்க, உடம்புக்கு கஷ்டம்னா ஆஸ்பத்திரிக்கு போவாங்க, பார்ட்டிக்கு பணம் தேவைப்பட்டா உங்ககிட்ட தானே வரணும். என்ன வெயிட் அமௌண்ட் வேணுமோ? தூக்கிட்டு போறதுக்கு வெயிட்டா 2 பேரை கூட்டு வந்திருக்கிற? பணமே இவங்களுக்கு தான் தேவை. ஓஹோ, யாரு இவங்க? நான் கௌசல்யா சார், இவ பண்டரி பாய். இல்ல சார், இல்ல நான் தான் கௌசல்யா சார், இவங்க தான் பண்டரி பாய் சார். ஸ்டாப், ஒரு 5 நிமிஷம் டைம் தரேன். வெளியே போய் யாருக்கு என்ன பேருன்னு முடிவு பண்ணிட்டு வாங்க. இல்ல சார், நான் தான் சார் பண்டரி பாய், இவ கௌசல்யா சார். ஓ ஆமா, நீங்க யாரு? ஐயோ, நான் இப்பதானே சார் சொன்னேன், நான் பண்டரி பாய், இவ கௌசல்யா. ஐயோ அது இல்லம்மா, நீங்க யாரு, எங்க இருந்து வரீங்க, என்ன வேலை செய்றீங்க? நானு மதுரை மாவட்டத்துல கலெக்டரா இருக்கேன் சார். திருநெல்வேலியில கலெக்டரா இருக்கேன் சார். இப்படி எல்லாம் சொன்னா நீங்க ஒத்துப்பீங்களா சார்? கொஞ்சம் சும்மா இருங்க, நானே சொல்றேன் சார். இவங்க என் பக்கத்து வீட்டுல இருக்காங்க. இல்ல சார், இந்த ஆள் தான் எங்க பக்கத்து வீட்டுல இருக்காரு. ஐயோ, இது ரொம்ப முக்கியமா, கொஞ்சம் பேசாம இருந்து தொலைங்களேன் சார். இவங்க பேர் பண்டரி பாய். அந்த பொண்ணு பேர் கௌசல்யா. அததான் அவங்க வந்ததுல இருந்தே மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க. நீ வந்த விஷயத்த சொல்லியா? இவங்களுக்கு அவசரமா ஒரு 30,000 ரூபாய் பணம் தேவைப்படுது. என்ன பத்தி சொல்லிட்டியா? சொல்லிட்டேன். உங்க பேரு மின்னல், நீங்க ஒரு பைனான்சியல். அது இல்லையா, பணத்தை நான் எப்படி திருப்பி வாங்குவேன்னு சொல்லிட்டியா? சார், அதான் எங்களுக்கே தெரியுமே சார். நாங்க பணத்தை திருப்பி கொடுத்தா நீங்க திருப்பி வாங்க போறீங்க இல்ல? திருப்பி கொடுக்கலாம் எப்படி வாங்குவேன்னு தெரியுமா? தோ என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க? ஆமா சார், ரொம்ப நேரமா அவங்க தோப்புக்காரன் போட்டுட்டு இருக்காங்க. என்ன ஏதாவது வேண்டுதலா? தண்டனை. கடன் வாங்கினானுங்க, சொன்ன நேரத்துக்கு திருப்பி கொடுக்கல, தூக்கிட்டு வந்து தோப்புக்காரன் போட வச்சிட்டேன். இவனுக்கு பொண்டாட்டிங்க சீக்கிரமே பணத்தை ரெடி பண்ணிட்டு தரேன் இருக்காளுங்க. பணம் என் கைக்கு வர்ற வரைக்கும் இவனுக்கு நிலைமை இதுதான். ஏன் சார், பணம் கொடுக்கலன்னா மிரட்டி வாங்குவாங்க, இல்லன்னா அடிச்சு வாங்குவாங்க. நீங்க என்ன சார் ஸ்கூல் வாத்தியார் மாதிரி தோப்புக்காரன் போட சொல்றீங்க? சொல்றேம்மா, யாருக்கிட்டையும் சொல்லாத ஒரு விஷயத்த
உங்களுக்கு சொல்றேன். ஏன் சார் நீங்க யார்கிட்டயுமே சொல்லல? யாரும் கேட்கல, நீங்க தான் கேட்டீங்க. அதனால உங்ககிட்ட சொல்றேன். சின்ன வயசுல. யாரோட சின்ன வயசுல சார்? ஏன் சின்ன வயசுலமா? பசி. பசிச்சா சாப்பிட வேண்டியதானே சார்? சாப்பாடு இல்லையே. அப்போ டிஃபன் சாப்பிட வேண்டியதானே சார்? ஐயோ எதுவும் இல்லம்மா. ஐயோ வறுமை. கொடுமை. வறுமைன்னு தான் சொன்னேன். அதுதானே கொடுமைன்னு சொன்னேன். சரி சரி, வறுமையில ஒரு கொடுமை. எங்க அம்மா ஒரு குடிகாரி. சம்பாதிக்கிற பணத்தை எல்லாத்தையும் குடிச்சே அழிச்சிடுவா. எங்க அப்பா குடும்பத்தை காப்பாற்ற முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டாரு. என்ன சார் இது? அம்மா குடிகாரி, அப்பா கஷ்டப்பட்டாரா? உங்க கதை என்ன சார் உல்டாவா சொல்றீங்க? உல்டாவா நடந்தது, அதுதான் உல்டாவா சொல்றேன். நீங்க கதையை மட்டும் கேளுங்க. சரி சார் சரி சார். பசி தாங்க முடியாத நான் ஒரு டீ கடையில கடன் வாங்கி ஒரு வெங்காய போண்டா கடன் சாப்பிட்டேன். வாங்குனீங்களா? வெங்காய போண்டா வாங்குனீங்களா சார்? சும்மா இருமா. அந்த கடனை 6 மாசமா என்னால அடைக்க முடியல. அதனால டென்ஷனான அந்த டீ கடைக்காரன் என்ன பிடிச்சு 25 தோப்புக்கரணம் போட வச்சான். அன்னைக்கு முடிவு பண்ணனே, எப்படியாவது என் வாழ்க்கையில முன்னேறி நிறைய பணம் சேர்த்து 4 பேருக்கு கடன் கொடுக்கணும். அந்த கடனை திருப்பி கொடுக்காதவங்களை பிடிச்சு தோப்புக்கரணம் போட வைக்கணும். அந்த சபதத்தை தான் இன்னைக்கு நிறைவேற்றிக்கிட்டு. அடச்சி, வெங்காய போண்டாக்கு இவ்ளோ பெரிய ஃபிளாஷ்பேக் சொல்றேன். வெங்காயம். ஐயோ அப்போ ஏன் பிளாஸ்டிக் அவ்வளவு கேவலமா இருக்கு? ஃபிளாஷ்பேக்கும் கேவலமா இருக்கு. ஐயோ கொஞ்சம் சும்மா இரண்டி. இந்தாம்மா, உங்களுக்கு கடன் கிடையாது. ஐயோ சார் 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 இருங்க சார் இருங்க சார் இருங்க சார். சார் உங்க பிளாஷ்பேக் இருக்குல்ல சார், ரொம்ப சூப்பர் சார். பயங்கர சோகம் சார். அழுகையா வருது சார், அழுகையா வருது. அப்படி சொல்லுமா, அப்படி சொல்லுமா. அப்புறம் எவ்வளவு பணம் வேணும்? 30,000 ரூபாய் சார். வெறும் 30,000. எப்ப தருவீங்க? சார் கரெக்டா ஒரே வாரத்துல கொடுத்துருவோம் சார். ஒரு வாரத்துல கொடுக்கலன்னா அது கரெக்டா வரம் தருவான். சார் ஒரு வாரத்துல எங்களுக்கு பணம் வந்துடும் சார். வந்த உடனே உங்க பணத்தை திருப்பி கொடுத்துருவோம் சார். அப்புறமா என்கிட்ட சாதாரண வட்டிலாம் கிடையாது, மீட்டர் வட்டி. மீட்டர் வட்டினா எத்தனை மீட்டர் சார்? 2 மீட்டர் 3 மீட்டர் சார்? எவ்வளவு தூரம் இருக்குமா? ஹலோ அந்த மீட்டர் இல்ல, சூடு வச்ச ஆட்டோ மீட்டர் மாதிரி ஓடுமே, அதே மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். லேட் ஆக ஆக வட்டி டபுள் ஆகும், ட்ரிபிள் ஆகும். சார் லேட் எல்லாம் எதுவும் ஆகாது சார். ஒரே வாரம் சார், ஒரே வாரத்துல உங்க பணம் உங்க கைக்கு திரும்ப வந்துடும் சார். வந்துட்டா உனக்கு நல்லது, வரலன்னா கெட்ட நேரம் ஸ்டார்ட். ஜாக்கிரதை. என்னடி ரவினி சரஸ்வதி ஏன்னா கொஞ்சம் கையெழுத்து போடுங்க. குலோத்துங்கன் சார் கொஞ்சம் குனிங்க. இதுக்கு தான் ஏன் யூஸ் ஆகுற? பிரெக்னன்ட் சார். டா வட்டி பிடிக்காம கொடுத்துருக்கேன். அத்தை அவருக்கு வட்டி பிடிக்காதா அத்தை? வட்டி பிடிக்கும், இப்போ வட்டி பிடிக்காம மொத்தமா கொடுத்துருக்கேன். பணத்தை செட்டில் பண்ணும்போது வட்டியோட சேர்த்து கொடுங்க. சரிங்க சார் சரிங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். ஒரு நிமிஷம். டேய் தம்பி, எத்தனை நாளா நீங்க தோப்புக்கரணம் போட்டுட்டு இருக்கீங்க? 3 நாளா முடியலண்ணா. கேளுங்க, கேட்டுக்கங்க. பணம் கொடுக்கலன்னா உங்களுக்கும் இதே கதிதான். அத்தை நீங்க ரொம்ப நாளா கௌசி உடம்ப குறைக்கணும் சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அவங்க போடுற தோப்புக்கரணம் சூப்பர் எக்ஸசைஸ் அத்தை. அடுத்த வாரத்துல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். உடம்ப குறைக்கிறோம். வரேன் சார். குளத்துங்க, அந்த லேடிங்களை நம்பி நான் பணம் தரல, உன்னை நம்பி தான் கொடுத்தேன். இந்த பணம் மட்டும் வந்து சேரல, நான் தோப்புக்கரணம் போடணுமா? நீ வயசான ஆளு, உனக்கு அந்த வேலை எல்லாம் கிடையாது. ரொம்ப தலையில கட்டி தொங்க போட்டுருவேன். பண்டு எஸ்கியூஸ் மீ பாஸ், மே கம் இன். ஏன் இப்படி நடக்கிறாரு? பாஸ்,
உங்களுக்கு கொலஸ்ட்ராலா? ஏன் கேக்குற? இல்ல உங்களுக்கு கொழுப்பு அதிகமாயிடுச்சான்னு கேட்டேன். என்ன கொழுப்பு இருந்தா என்ன பார்த்து கொழுப்பு ஜாஸ்தி ஆச்சு கேக்குற? இல்ல பாஸ், இப்படி ஆக்ரோஷமா நடந்துகிட்டு இருக்கீங்களே, ஒருவேளை கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு டாக்டர் நடக்க சொன்னாரு நடக்கிறீங்களான்னு கேட்க வந்தேன். நானே வீட்டு நிலவரத்தை நினைச்சு டென்ஷன் ஆயிட்டு இருக்கேன், கிண்டல் பண்றியா நீ? ஆமாம் பாஸ், கேட்கணும்னு நினைச்சேன். உங்க வீட்டு நிலவரம் இப்ப எப்படி இருக்கு? ஒன்னும் சொல்ற மாதிரி இல்லடா, ரொம்ப கலவரமா இருக்கு. எங்க அம்மாவும் கௌசல்யாவும் என்ன பண்றாங்கன்னு தெரியலடா. ராத்திரி ஆனா தூங்க மாட்டேங்கிறாங்க, ரகசியமா பேசிக்கிறாங்க, என்னன்னு கேட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏதாவது பிரச்சனையில மாட்டிப்பாங்களோன்னு பயமா இருக்குடா. பயந்து பிரயோஜனம் இல்ல பாஸ், என்ன பிரச்சனைன்றதை கண்டுபிடிங்க. அதுக்கு வழி தெரியாம தானடா தவிச்சிட்டு இருக்கேன். மாதவன் வாங்க சார். வாயா, இங்க இருக்கிற இம்சை பத்தாது நீ வேறயா? நீ ஏன் அடிக்கிற? யார பார்த்து இம்சைன்னு கேட்ட? நீ இம்சை, உங்க அப்பா இம்சை, உங்க குடும்பமே இம்சை. வாங்க சார், உங்க முகத்துக்காக பாக்குறேன், இல்லன்னா இவனுக்கு முகமே இல்லாம பண்ணிடுவேன். சரி விடுங்க சார், இது இருந்து பிரயோஜனம் இல்ல, விடுங்க சார், ஆவேசப்படாதீங்க. நீ எதுக்கு வந்திருக்கீங்க சொல்லுங்க. சொல்றேன் சார். ஆமா, உங்க வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஏன் சார் அப்படி கேக்குறீங்க? இல்ல, உங்க வீட்டுல சொல்ல முடியாத அளவுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கா? ஏன் 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 அப்படி கேக்குறீங்க? உங்க அம்மாவும் கௌசல்யாவும் என்ன பாடா படிச்சுட்டாங்க. எதுக்கு? 30,000 ரூபாய் பணம் கேட்டுதான். 30,000 ரூபாயா? ஆமா, அப்படி என்ன கஷ்டம்? எதுக்கு உங்களுக்கு 30,000ன்னு கேட்டா காரணத்தையே சொல்ல மாட்டேங்கிறாங்க. வாங்கி கொடுத்தாதான் ஆச்சுன்னு ஒத்த காலில் நிக்கிறாங்க. சரி, நானும் வேற வழி இல்லாம ஒரு மீட்டர் வெட்டிக்காரங்கிட்ட 30,000 ரூபாய் பணம் வாங்கி கொடுத்தேன். மீட்டர் வட்டிக்கு 30,000? சாதாரண மீட்டர் இல்ல, சூடு வச்ச மீட்டர். நிமிஷத்துக்கு நிமிஷம் வட்டி ஏறிக்கிட்டே போகும். அப்படிப்பட்ட இடத்துல இருந்து பணத்தை வாங்கி கொடுத்திருக்கேன். என்ன சார் நீங்க இப்படி ஒரு காரியத்தை பண்ணீங்க? நான் என்ன பண்றது, அந்த அளவுக்கு என்ன உண்டு இல்ல ஆக்கி வாங்கி கொடுக்க வச்சுட்டாங்களே. வட்டி கொடுத்தவன் பேரு மின்னல், ரொம்ப மோசமான ஆளு. சொன்ன டயத்துக்கு பணத்தை திருப்பி கொடுக்கல, உண்டு இல்லைன்னு பண்ணிடுவான். நாளைக்கு உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது இல்ல, அதனாலதான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிட்டு போலான்னு வந்தேன். யோ, அத வாங்கி கொடுக்கறதுக்கு முன்னாடி சொல்லணும்யா, வாங்கி கொடுத்துட்டு இப்ப வந்து சொல்ற? பேசாதடா, நீ பேசாத. பெரிய மனுஷங்க பேசிக்கும் போது சுண்டைக்கா நீ ஏன்டா பேசுற? நல்ல பெரிய அவங்க 2 பேரும் எவ்வளவு அவசரப்படுத்தி கேட்டாங்க தெரியுமா? தெரியாம ஏதாவது பேசின தொலைச்சு விடுவேன். மிஸ்டர் மாதவன், நடந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லிட்டேன். நாளைக்கு ஏதாவது விபரீதம் நடந்து, குலோத்துங்க சார் இது ஏன் நீங்க எங்கிட்ட முன்னாடியே சொல்லக்கூடாது அப்படின்னு நீங்க கேட்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் இப்ப விஷயத்தை சொல்லிட்டேன். ஓகேவா? நான் வரேன். பாஸ், இந்த ஆள் சொல்றதை வச்சு உங்களுக்கு என்ன ஐடியா? எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். அம்மா, நீ பேசாத. நான் தான் இப்ப எதுவுமே பேசலையா? இனிமே எப்போதுமே பேசக்கூடாதுங்கிறதுக்காக அட்வான்ஸா அடிச்சேன். பாஸ், நான் என்ன பிள்ளையார் கோயில் மணியா? பரவலாம் அடிச்சு போறான். கொலம்பஸ், என்னடா பண்றது? நீங்க அந்த ஆளை கூப்பிட்டு கேளுங்க பாஸ். நல்லா இல்லடா, ஒரு அந்த ஆள் பிரச்சனையா? எங்க அம்மாவை கௌசல்யாவை என்ன பண்றது? பாஸ், அப்ப நீங்க எனக்காக ஃபீல் பண்ணலையாப்போ? அதெல்லாம் உனக்கு சகஜம்டா. உர்ரா, எங்க அம்மாவும் கௌசல்யாவும் தினம் ராத்திரி யாருக்கிட்டயோ போன்ல பேசுறாங்களா? நான் என்ன நினைக்கிறேன்னா, போன்ல தான் அவங்கள யாரோ மிரட்டி காசு கேட்கறானு தோணுது. நீ நினைக்கிற? இதுக்கு மேலேயும் நான் இங்க வேலை செய்யணுமான்னு யோசிக்கிறேன் பாஸ். அந்த பிரச்சனையை உர்றா, நீ இருந்தா இல்லாட்டின இந்த பிரச்சனையை பத்தி யோசி. எங்க அம்மாவையும் கௌசல்யாவையும் யாரோ போன்ல மிரட்டுறாங்களா, இல்ல இவங்க யாருக்கோ போன் பண்ணி அவங்கள மிரட்டுறாங்களான்னு? பாஸ், இவங்க மிரட்டுறதா இருந்தா அங்க இங்க 20,000 30,000 ஏன் கடன் வாங்குறாங்க? வேற எவனோ ஒருத்தன் தான் உங்களை மிரட்டுறான்னு எனக்கு தெரியுது. கரெக்டா? யாரு மிரட்டுறாங்க, எதுக்காக மிரட்டுறாங்க? கவலைப்படாதீங்க பாஸ், உங்க கேள்விக்கு விட நான் தரேன். நீ தரையா? அப்ப நீ தான் போன் பண்ணி அவங்கள போன்ல மிரட்டுறியா? பாஸ், விடுங்க பாஸ், விடுங்க பாஸ். ஐயா, நான் கண்டுபிடிச்சு கொடுக்குறேன்னு சொல்ல வந்தேன் பாஸ். அதுக்குள்ள என்ன அக்யூஸ்ட் ஆக்க பாக்குறீங்க? இந்த பிரச்சனை என்கிட்ட விடுங்க. உங்க அம்மாவையும் ஒய்ஃபையும் மூடி இருக்கிற மர்மத்திரைய நான் விளக்குறேன். ஆல் தி பெஸ்ட் சொல்லுங்க பாஸ். யாருக்கு? எனக்கு தான். சரி சரி, போயிட்டு போ. ஓகே பாஸ், தேங்க்யூ பாஸ். என்னடா ஆரம்பமே வாங்குது? சாரி பாஸ், ஃபினிஷிங் நல்லா இருக்கும் பாஸ். அந்த பக்கம் வாஸ்து சரியில்லை, இந்த பக்கம் போறோம். ஒரு நிமிஷம். என்ன உனக்கு வெற்றி திலக வைக்க மறந்துடா. வா வா.